யோசபாத்துக்கு யுத்தம் செய்ய தெரியாது, ஆனா நல்லா துதிக்க தெரியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ ஒருவேளை நீங்கள் வேற ஏதோ சில காரியங்களை எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க, ஆனால் அதை செய்கிற மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு துதிக்க தெரியும்னா உங்களுக்கு தெரியாததில் கூட நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இதுக்கு மேலே சொல்ல வார்த்தையே கிடையாது. நல்ல துதிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதாவது சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க தெரிஞ்சதில் ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த ஆண்டவரை நம்பி அவர் தான்யா அப்படின்னு அவரே நினச்சி இந்த துதிப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க தெரிஞ்சதுலேயும் ஜெயிப்பாங்க, தெரியாததுலையும். இன்னைக்கு ஆராதனையில் இந்த வார்த்தையை நான் முக்கியமான வார்த்தையாக சொல்கிறேன். யோசபாத்துக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. ஒரு 5 பேர் 6 பேர் வந்துட்டாங்கன்னா பயந்துருவார். சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணிடுவார். நீங்கள் ஒரு யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாபோடு கூட சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு போனப்போ வேஷம் மாதிரி நிற்க சொல்லுவாங்க, நிற்பார். டக்குன்னு ஒரு 10 பிரபுக்கள் இவருக்கு நேராக வந்து நின்றுவாங்க. யுத்தமாக பண்ணார், கூக்குரல் இட்டார் சின்ன பிள்ளை மாதிரி. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, தேவனோடு கூட நல்ல நெருங்கி ஐக்கியம் உள்ளவர். உண்மையிலே சொல்கிறேங்க, தேவனோட நெருங்கி ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியலைன்னா கூட அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் தெரியாததுலே எக்ஸ்பர்ட்டாக மாற்றிடுவார்னா அப்போ தெரிஞ்சதில் சொல்லணுமா? நல்லா கையை தட்டி உங்களுக்கு தெரிந்ததிலும் தெரியாததிலும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய நிலைமை அது இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நிச்சயமாய் அது உண்டாகிறது. ஓ ராபா சாலா தூரா காபா அல்ல. அப்படி கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தரென்னை ஆதரிக்கின்றீர். விழித்தெழுவே கர்த்தரென்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் மதியாய். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் மதியாய். எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். அவரை அப்படியே உயர்த்தி தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன். நல்லா ஃபீல் பண்ணி படுத்துறங்கி ஆயுதம் செய்யாததை ஆராதனை செய்து முடிக்கும். எஸ், ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் மதியாய். நீர் என்னை தூங்குவேன் மதியாய். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம்
மாற்றுகி நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீ நடப்பதெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீ படுத்துறங்கி படுத்துறங்கி விழித்தெழலாம். என்ன சூழ்நிலையிலனாலும் நீங்க நம்பிக்கையோடு கூட படுத்துறங்கி நீங்க விழித்தெழலாம். நீர் படுத்துறங்கி தெழுவே ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே மாதிரி படகை சுற்றிலும் எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அலைகள் மோதி அடித்தாலும் படகு நிரம்பத்தக்க அளவுல தண்ணீர் உள்ளே வந்தாலும் நீங்க படுத்துறங்கலாம்.